ஃப்ரைடே இன்றைக்கி இன்னோவேட்டிவ் ரெசிபின்னு ஹெட்டிங் போட்டிருப்பேன். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணி சுடு தண்ணியில் போட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன். கேரட் நேற்று வாங்கினது அது கொஞ்சம் இருந்தது. அதை வந்து நான் வந்து ரெசிபிஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு இன்னொரு வடசட்டி வச்சு பாயிலிங் வாட்டரில் ஒரு ட்ராப் ஆயில் போட்டு நான் பாருங்கள் கம்பு சேமியா தான் 2 மினிட்ஸ் போட்டு எடுத்துனோம், ரொம்ப போடக்கூடாது. அப்புறம் அது வந்து கம்பு சேமியாவில் தான் நான் வந்து ஒரு சேமியா கிச்சடி மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கு வெங்காயம், ஒரு கீறின பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, தக்காளி, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து நூடுல்ஸ் மசாலா ஒரு பேக்கெட் போட்டிருப்பேன். அப்புறம் நான் வீட்டில் அரைச்ச ஒரு ஹோம்மேட் மசாலா, பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருப்பேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டைகோஸ் கேரட்டும் போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சேமியா பாருங்கள் நான் வடிகட்டி வச்சுருப்பேன். அது அப்படியே கம்பு சேமியா நல்லா பொலன்னு இருந்தது. அதை போட்டு நல்லா கிளறி கொத்தமல்லி தழை போட்டேன். இன்றைக்கி சேமியா கிச்சடி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இன்னொன்று என்ன பண்ணேன்னா இந்த சேமியாவை கொஞ்சம் எடுத்து வச்சு ஸ்மூத்தி பண்ணலான்ட்டு அதை எப்படி பண்ணுறேங்கிறதே நான் சொல்கிறேன். லஞ்சுக்கு வந்து சாப்பாடு மட்டும்தான் செய்ய முடிஞ்சது, லேட் ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் குருமா பண்ணலான்ட்டு அது இன்னொரு ஷார்ட்ஸில் போடுறேன். அதனால் என்ன பண்ணேன், சூடான சாதத்தில் தயிர் போட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு அதில் மாதுளம்பழம் சீட்ஸும் வெள்ளரிக்காயும் பொடியாக நறுக்கி போட்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டேன். அதுக்கு மேட்சாக மாங்காவில் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு அவளுக்கு பேக் பண்ணி லஞ்சுக்கு முடிச்சாச்சு. அந்த சேமியா ஸ்மூத்தியில் பார்த்திங்கன்னா தேங்காய் உடைச்சி கெட்டியான தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் கசகசா, முந்திரி, பேரிச்சம்பழம், பனங்கல்கண்டு, பாதாம் இதெல்லாம் போட்டு நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். வேணுங்கிறவங்க எந்த நட்ஸ் வேணாலும் போடலாம். நான் உலர் திராட்சையும் பனங்கல்கண்டு பேரிச்சம்பழம்லாம் சுகருக்காக நான் சுகர் பதிலாக இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் செவ்வாழைப்பழம் ஒன்று போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த பால்லையே ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது வயிற்று புண்ணுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பாதாம், முந்திரியெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் தான், போடணுங்கிற கட்டாயம் இல்லை. உலர் திராட்சையும் பனங்கல்கண்டும் சுகருக்கு பதிலாக, ஒயிட் சுகருக்கு பதிலாக, அதே மாதிரி இந்த வாழைப்பழமும் அவங்கவுங்க விருப்பம் தான். நான் வந்து செவ்வாழை யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து வயிற்று புண்ணு, அல்சர் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு பவுல் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் சுகருக்கு பதிலாக தான் பனங்கல்கண்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் ஓகேனா யூஸ் பண்ணிக்கோங்க. அல்சர் இருக்கவங்க இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி தேங்காய் பாலில் சாப்பிடும்போது வயிற்று புண்ணு, இந்த மாதிரி வாய்ப்புன்னு இருக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தி. அல்சர் இருக்கவங்க கண்டிப்பாக இது வந்து வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க. அப்புறம் என்ன பண்ணேன்னா சாலடு பண்ணேன். என்னென்னா கேரட், எல்லாமே மாங்காய் யூஸ் பண்ணுவாங்க புளிப்புக்கு. நான் பார்த்திங்கன்னா இன்னோவேட்டிவாக நெல்லிக்காய் யூஸ் பண்ணேன் ஹெல்த்திங்கிறதுனால. முட்டைகோஸு, கேரட்டு, வெள்ளரிக்காய், பெரிய வெங்காயம், இதில் உப்பு மட்டும் போட்டேன். வேணுங்கிறவங்க மிளகு போட்டுக்கலாம். இதுதான் என்னுடைய ரெசிபிஸ்.